ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரோ வீடியோ வந்து வெளியே நின்று தான் எடுக்கிறேன். நான் இந்த ஒரு 2 3 வாட்டி வந்து இன்ட்ரோ வீடியோ வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து வெளியே இருந்து எடுக்கிறேன். நான் பாருங்கள் பயங்கரமாக வேர்த்து போயிருக்கு. இப்போ தான் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு மணி வந்து கரெக்டாக 10:30 ஆகுது. துணியெல்லாம் துவைச்சி போட்டு மாமா துணி என் துணி எல்லாமே துவைச்சி போட்டு கையில் தான் துவைச்சி மிஷினில் போடல. துவைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்டு இதுக்கு முன்னாடியே மதியம் சாப்பாடு செய்கிறதுக்காக நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி கேஸில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா வந்து எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் செய்கிறாங்க. அதனால் நான் எதுவுமே பேசிக்கல. சரி செய்யட்டோன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ வந்து மாமியார் வந்து சாப்பாடு வடிச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணி சாப்பாடு நிறைய தேவைன்னு எப்போவுமே வடிக்கிற குண்டானோட பெரிய குண்டனில் வடிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து இந்த வெய்ய காலம் முடிகிற வரைக்குமே வந்து பெரிய குண்டனில் தான் சாப்பாடு செய்வாங்க. 3 வேளையுமே தண்ணி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இன்கேஸ் ஒரு வேளை எனக்காவது யாருக்காவது உடம்பு முடியல அப்படின்னாங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா சாப்பிடுவார். நான் வந்து எப்பவும் போல் தான் 2 வேளை சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா அந்த கஞ்சி, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேளை சேலட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். நான் சாப்பிட்ற சாப்பாடு மதியம் ஒரு வேளை மட்டும்தான், அதுவும் இத்தினோண்டு சாப்பாடு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாளாக எடுத்து வச்ச வீடியோ நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோம் அப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த இடத்த வீடு கட்டுறோம், கல் மண்ணெல்லாம் ரேட்டு கேட்டு வந்திருக்கோம், அதனுடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன அதில் வந்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாகவே புரியாது. ஹரி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். எப்படின்னு ஒரு 1 ஹவர் 3/4 மணி நேரத்தில் வந்துடுவான். ஹரி வந்தோடனே ஹரியை குளிக்க வைக்கணும். இவ்வளோ தான். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். உள்ளே மறந்துட்டேன், இது முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ வந்து அக்கா இருந்திருக்க மாட்டாங்க அந்த வீடியோவில். ஏன்னா இதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. போச்சு இல்லை அந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லர் வந்து நம்ம 4 கார்னரில் பில்லர் போடுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி இது பில்லர் நிற்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து வீடு வந்து தளம் போட போகிறதில்ல, ஷீட் மட்டும்தான் போட போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளுங்கள்லாம் ரேட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த ஒரு இடத்தே நமக்கு வந்து ஜல்லி மண் எல்லாமே இருக்குது. கடைசியில் மேஸ்திரி என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் ரேட்டு கேட்டதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து அப்புறமா வந்து நான் வாங்குகிற இடத்தையே வாங்கிக்கலாம் அப்படின்னு மேஸ்திரி சொன்னதுனால வந்து அதை நாங்கள் அப்படியே அந்த இடத்த கேட்டுட்டு வந்திருக்கோம். சப்போஸ் மேஸ்திரி சொல்கிற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து நமக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக ஆச்சுன்னா நம்ம வந்து மேஸ்திரி சொல்கிற இடத்த வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்த வாங்குகிற முடிவில் தான் வந்து இருக்கோம். இந்த சிமெண்ட்டு கல் இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அடி வந்து 90 ரூபா சொன்னாங்க. நமக்கு எத்தனை பில்லர் தேவை அப்படின்றத வந்து கேட்டுட்டு மேஸ்திரி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்து அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பில்லர் தான் நம்ம வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். அதுக்கப்புறம் மாமா சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வந்து டாய்லெட் வாங்கிக்கலாம், ஈஸியாக இருக்கும் நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஜாலி மாதிரி பார்த்தோம். ஏன்னா கிச்சனாண்ட வைக்கிறதுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய ரூமாண்ட வைக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து துளசி மாடத்துக்காக ஒரு துளசி மாடம் வந்து பார்த்தோம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் வந்து துளசி மாடம்லாம் பார்த்துருக்கோம். ஓகே எல்லாத்தையும் ரேட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாமா சும்மா இல்லாமல் தண்ணி இடத்துக்கு வா பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி இடத்துக்கு கூப்பிட்டு போய் தண்ணி எடுத்து அந்த பாருங்களேன் அந்த பூ இருக்குல்ல, அந்த மஞ்சள் கலர் பூவு, அதை பறிச்சிட்டு வந்தார். பறிச்சிட்டு வந்து நான் ஏன் இதுக்கு பர்டிகுலராக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா இதில் வந்து கொஞ்சம் பேசியிருப்பேனா மாமாவும் நானும், அதனால தான் வந்து பர்டிகுலராக இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். யாருக்கு மாமா அப்படின்னு சொன்னால் யாருக்கோ அப்படின்னு சொன்னாங்க. வாங்க மீதி எல்லாம் பார்க்கலாம். இருந்துட்டுன்னு பறிச்சாரான். பறக்கிட்டோம் காசா பணமா. அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ಜಾತ್ರೆ ಮಾಡ್ತಕ್ಕೆ ಬರೋಂತ ಇಲ್ಲ. ಮಾಡ್ತಕ್ಕೆ ಬರೋಂತ ಇಲ್ಲ. ಇನ್ನತ್ತ ಜಾತ್ರಾವಾ? ಜಾತ್ರೆ ಹೆಂಗೆ நடக்க போகுது? இங்கே இல்லை, நாங்கள் நடக்க போகுது.
நீ அதை எதுக்கு பறிச்சு சொல்லு. சாரி கொஞ்சம் கீழே நல்லது பிடிக்க மாட்டேங்க. யார் சாரி கட்டினா நான் அசிவாக கட்டுவேன். நீ அந்த சாரி கட்டாது. மாங்காய் உடுக்க போட்டு வச்சுருக்காங்க. நம்ம மரத்தில் இருந்த மாங்காய் எல்லாம் பார்த்தீங்களா பாருங்கள். நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோன்னு பார்க்கலாமா? வாங்க. நமக்கு தேவையான இடம் வந்து இந்த மூங்கில் கொம்பு கிடக்குதுல்ல, இங்கே பாருங்கள். இந்த மூங்கில் கொம்புலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாட்டுக்கொட்டா இருக்குது தெரியுங்களா, இது வரைக்கும் இந்த நீட்டு ஃபுல்லாக நம்ம கட்ட போகிறோம். இருங்க, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் அங்கே இல்லை மாமா பாருங்க, மாமா நிற்கிறாருல்ல, அதிலேருந்து இங்கே நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் இந்த நீட்டு ஃபுல்லாக தான் ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு கட்ட போகிறோம். என் குடும்பத்துக்கு இதை கொடுக்குறேன். இப்போ தான் எதுக்கோ சும்மா பறிச்சிட்டு வந்தேன்னே, என் குடும்பத்துக்கு கொடுக்குறது. ஓஹோ, உங்களுக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது? இந்த பொய் சொல்கிறாரு. இல்லைடா, உண்மையா. சரி, ஓகே. என்னம்மாம்மா பிளான் இங்கே தானே போட்டிருக்கீங்க? அங்கே போய் நின்று சொல்லுங்களேன், எப்படி என்ன இது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஆ ம் இதில் வந்து அதுக்கு போகிறதுக்கு வழி வாசற்படி இது ஒன்று தான் இருக்குது. பேக் சைடுக்கு ஒரு வழி வைக்க போகிறீங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு வழி. பெட்ரூமுக்கு கதவு ஹாலில் இருந்து பெட்ரூமுக்கு வைக்கிறேன் போகிறேன். ஓகே, புரிஞ்சிடுச்சிங்களா? இதை எப்போ ஆரம்பிக்க போகிறோம், நல்ல நாள்லாம் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணணும். எல்லாம் பண்ணிவிட்டு கையில் சுத்தமாக காசு இல்லை, ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அப்டேட் ஆனால் எப்படியும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளானில் இருக்கும். இதெல்லாம் அது ஒரு நாள் இந்த இடத்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். நான் ஒரு நாள் பார்த்துருவேன். இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கல் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி போய் நாங்கள் இதை கேட்டுட்டு வந்தோம். கல் மண் ரேட்லாம் கேட்டு வந்தோம். செம்ம ரேட்டாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். நம்ம குட்டி கண்ணுக்குட்டி போட்டிருக்கா, அது வந்து அங்கே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா அது இப்படி அப்படியே ஓடிங்குது? இங்க வரக்கூடாது. ஹரி வீடியோ எடுக்கிறா? இந்த நீ எடு, நான் போடுறேன். அதே காய போடுறா. அது காய பண்ணுமா, இது காய பண்ணுமா? ரெண்டும். அது பெருசா சின்னதா? அது இது அதான் போடணும். எங்கள் மாமியார் மாங்காவெல்லாம் காய போடுறாங்க. இதில் இருக்க மொத்த மாங்காய் 1 வருஷத்துக்கு மாங்காய்.
ଆଗୁରୁ ଯେଉଁ ଲୁଣ କ'ଣ ପଡ଼େ ସେଠି ହାତ ମାରିଲା ପଚାରି ତ ବୁଝିଲ ମୁଁ ସବୁବେଳେ ମରି ପଡ଼ି ଫୁଟେ କଞ୍ଚା ପିଆଜ ଲୁଣ ସିଝେଇ କନି କିନ୍ତୁ ଫଡ଼େ ହାତ ମାରିନି ହାତ ମାରିନି ମୁଁ ଦିନ ରାତି ଘାଣ୍ଟି ଘାଣ୍ଟି ଶୁଖେଇନି ହାତ ଆଉ ମାରି ଗୋଟେ ବୁରା ଆଣିଦେମି କି ଆଉ ବୁଢ଼ା କାହିଁ ரோம ஆனி தோச்சு அந்த மகாவை எடுத்து இதுலேயே போட்டுடுவா. பாருங்க இது வந்து தோல் எடுத்த மாங்காய், இது வந்து தோல் எடுக்காத மாங்காய். அது வந்து ஊறுகாய் வைக்கிறதுக்கு, இது அப்படியே புளிய மாதிரி வைக்கிறதுக்கு, குழம்புல போடுறதுக்கு. இது வந்து ஊறுகாய் போடுறதுக்கு, இது வந்து புளி மாதிரி அப்படியே வைக்கிறதுக்கு, குழம்புல போடுறதுக்கு. இது நம்ம வந்து நம்ம ஏதாவது தண்ணி சாப்பாட்டுக்கு வந்து அப்படியே போட்டு நல்லா காய வச்சு உப்பு போட்டு காய வச்சு தண்ணி சாப்பாட்டுக்கு சாப்பிடுவோம்ல, அப்போ வந்து கொஞ்சோண்டு கடுகு எண்ணெய் ஊற்றி பூண்டு 2 போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பச்சை மிளகாய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக இது ஊற்றுறதுக்கு வச்சுக்கிறாங்க. வளர்த்து அது சாப்பிட்றது பசங்களுக்காக. இந்த மரத்தில் இருக்குது, இந்த மரத்துலவும் இருக்குது, அது இல்லாமல் இந்த மரத்தில் இருக்குது, இந்த மரத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருக்குது. இது இல்லாமல் அண்ணண்ட பக்கம் ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு 4-5 மாங்காய் மரம் இருக்குது, பெருசு பெருமா. இன்னைக்கு பறித்து தோல் சீவி வச்சுருக்காங்க. பானி வச்சு அது அதில் போடணும். செத்தத்து நுண பானி வச்சு அப்படியே நுண பக்கம் தான் சொல்லலாம். அவ்வளோதான், அது உப்பு கொஞ்சம் போடணும் ஒன்று, அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த டப்பு நம்ம சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஏன் நிறைய பொருள் நம்ம சென்னையிலேருந்து நமக்காக எடுத்துகிட்டு வந்த பொருளுங்க இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அதை கை வைக்காது, கீழே விழுந்துச்சுல்ல, தட்டுக்குச்சு. அதை இருக்குது, இன்னும் மாங்காங்க விழுந்துட்டு இருக்கு. எப்படியும் இன்னும் மாங்காங்க போட்டு வைப்பாங்க பாருங்களா நிறையா. அரியாங்க என்ன பண்ணுறான்னு அப்படியே கொஞ்சம் காட்டு. அங்கே பாரு, சைக்கிளில் ஆயில் இல்லை, பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போடுறாரு. கிரிஸ் இல்லை, கிரிஸ் தடுறாரு. தேவையாடா வெயிலில் இல்லைன்னா கேட்குறேன், வெயிலில் உட்காந்து நீ அங்கே உட்காந்துக்கிற அந்த துணி என்ன ஆகாது? தனியாக வைக்கவா மாமா? மாமா எடை பொக்கியோனா ஆள்கார வைக்கப்போ அதில் இருந்தால் கொஞ்சம் காஞ்சிடும். இது புதுசாக இதை போட்டது. இப்போது ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வச்சுருந்தாங்க, அவங்க வரவே இல்லை, அதனால அம்மா உடிச்சு போட்டாங்க. அந்த வீட்டில் அண்ணி ஒருத்தவங்க கேட்டுன்னு இருந்தாங்க. அப்படிங்க வாங்க என்ன சமையல் பார்க்கலாம். ஓகே ரைட். வெயிலில் உட்கார வேணாம், உள்ளே வாங்க. வெயிலில் உட்கார வேணாம், வாங்க வாங்க அந்த துணி அழக்காது. வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பில் சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. லைட் போடுவா. ଖାଇଲା ଖାଇବ லைன் நைன் லைன் கரண்ட் లేదు, கரண்ட் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்ட வாங்க, கரண்ட் இல்லாதனால அந்த அளவு தெரியுது. அது இல்லை, உருளைக்கிழங்கு வெறும் மாங்காய் மட்டும் போட்டு, மாங்காய் காஞ்ச மாங்காய் இப்போ காமிச்சல அந்த மாதிரி காஞ்ச மாங்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். நான் அம்மா அரி மாமா மட்டும்தான். இந்த பக்கம் வந்து பொரியல் பண்ண பார்த்தீங்களா, அந்த பொரியல் எங்களுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதுவே போதும். நான் போயிட்டு முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்து, நம்ம தோட்டத்தில் போய் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்து அதை எனக்காக கொஞ்சமாக பொரியல் பண்ண போகிறேன். இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால அக்கா, அண்ணி, பசங்க, அப்பா எல்லாருமே வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அண்ணாவும் அண்ணியும் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, பச்சரிசி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க அங்கே போயிருக்காங்க. பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.